எங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம். 40, 50, 40, 45 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய பெற்றோர்கள் எங்களை சின்ன கையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு இடத்திற்காக அழைத்து செல்வாங்க. இது பாருங்க, இது உங்களோட மாமி, இது பாருங்க உங்களோட சாட்சி, இது தான் உங்களோட பெரியப்பா வீடு, இது தான் உங்களோட பெரியம்மா வீடு என்றெல்லாம். அந்த காலத்தில் ஆட்டோ இல்ல, பைக் இல்ல, வாகனங்கள் இல்ல. அநேகமாக இங்க இந்த மஸ்ஜிதில் இருக்கிறவர்கள் நாங்க எல்லாருமே கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்ல. பல இடங்களில் இருந்து வந்து இங்க இருப்போம், சில வேளை இங்க வந்து தொழிலுக்காக வேண்டி வந்திருப்போம். எங்களுடைய ஆரம்ப காலங்களை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் எங்களை அழைத்துக் கொண்டு, அவருடைய உறவினர்கள், நம்முடைய தாய்மார்கள் எங்களை அழைத்துக் கொண்டு, அந்த தாயுடைய சகோதர சகோதரிகளுடைய அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலையா? ஆனா இப்பொழுது என்னாண்டா, அதெல்லாம் மலை ஏறி விட்டது. யாராவது ஒருவர்கிட்ட இவர் யாரு, இவர் எந்த கசின், எப்படி, அதை கேட்காதீங்க. யாராவது ஒரு ஆள் கேட்ட இவர் யாரு, இவர் என்னுடைய இந்த கசின் பிரதர் அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லிவிடுவாரு. எப்படி அவருடைய உறவு எங்களுக்கு அது தெரியாது. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்திற்கு நாங்கள் சாந்தி மார்க்கம், அமைதியான மார்க்கம், எல்லோரோடும் இணைந்து செல்லக்கூடிய மார்க்கம் என்றெல்லாம் பல அர்த்தங்கள் கொடுப்பதை போன்று நமது முன்னோர்கள் இஸ்லாம் என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தத்தை தந்திருக்கிறார்கள். அஸ்ஸிதுகு மஅல் ஹக்கி வல் குலுகு மஅல் ஹல்கி, அஸ்ஸிதுகு மஅல் ஹக்கி வல் குலுகு மஅல் ஹல்கி என்று குறிப்பிடுகின்றார்கள். எங்களை படைத்த சத்தியமான அல்லாஹ்வுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடன் அழகான முறையிலே பண்பான முறையிலே அவர்களுடைய உறவை வளர்த்துக் கொள்ளுதல் என்றும் நம்முடைய முற்கால அறிஞர்கள் கருத்து கூறியிருக்கின்றார்கள். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடன் உண்டான தொடர்பும் அழகாக வேண்டும், அடியார்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பையும் நல்ல முறையிலே அழகான முறையிலே அதை வளப்படுத்த பலப்படுத்த வேண்டும். அடியார்களுடைய உறவுகளே மிக முக்கியமான உறவு. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பெற்றோர்களுடன் உண்டான உறவு, அது முதலாவது உறவு. அதற்கு அடுத்தபடியாக உள்ளது ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த உறவு. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய உறவு இரத்த பந்த உறவு, அதாவது குடும்பங்களுக்கு மத்தியிலே நல்லுறவை பேணுதல். இதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் கூறியிருக்கின்றான். இரத்த பந்தங்களுடன் உண்டான அந்த உறவை நாம் எந்த அளவுல வளர்க்க வேண்டும், அவர்களுடன் நம்முடைய உறவை எந்த முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இறுதி வரை அது எந்த முறையிலே பாதுகாக்க வேண்டும், அந்த உறவை முறிப்பதின் மூலமாக உலகத்தில் ஏற்படக்கூடிய சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனைகள், சில நேரங்களில் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏன் மறுமையிலே அதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விடல்ல. சூரத்துன் நிசாவுல நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல உறவுகளை பற்றி ஒரு ஆயத்திலே பேசுகின்றான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வபினிஸ் ஸபீல். இந்த ஆயத்தில் அல்லாஹ் முதலாவது அவனுடன் உண்டான உறவை, நீங்கள் அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரையும் எவரையும் எதனையும் இணையாக ஆக்கக்கூடாது. அதற்கு பின்னால் உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடன் எத்தீம்களுடனும் அனாதைகளுடனும் மிஸ்கீனுடனும், அதற்கு பின்னால் ரெண்டு வகை. ஒன்று உங்களோட நேபர், உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர், அவர்களுடைய உறவினராக இருந்தால் அவருடனும், அதாவது உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் ஆனால் உறவினர் அல்ல, அந்நியவராக இருக்கிறார், மாற்று மதத்தவராக இருக்கிறார், அவருடனும் நீங்க நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களோட பிரயாண நண்பர்களாக இருக்கிறாங்க,
அவர்களுடன் நீங்க பேசணும், அவர்களுடன் உங்களுடைய உறவை வளர்த்துக் கொள்ளணும். அந்த பிரயாணம் முடிகின்ற வரைக்கும் அவர்களுடன் உள்ள உறவு நல்ல முறையில இருக்க வேண்டும். இத சொல்ற நேரத்தில் எங்களுக்கு விளங்குது. ஒரு காலத்துல ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஏறினா பக்கத்தில் உள்ளவர்களோட நிறைய சந்தோஷமா மகிழ்ச்சியா பல விடயங்களை பேசிக்கொண்டிருந்த ஒரு காலம் இருக்குது. ஆனா அதெல்லாம் மலை ஏறி எங்க போனாலும் உடனடியே எடுத்தாச்சு மொபைல் போன். எங்க போனாலும் சரி மொபைல் போன். ஒரு டாக்டர் போயிட்டு 1 மணி நேரம் பார்க்கிறார், பக்கத்துல யார் இருந்தாலும் சரி, அது ட்ரெயின்லயாக இருக்கலாம் பஸ்லயாக இருக்கலாம். எங்களோட யங் ஜெனரேஷன் அவங்க நினைக்கிறாங்க எங்களோட போன் தான் எங்களை எல்லாமே நினைக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களோட பிரயாணம் செய்யற அந்த பிரயாண நண்பர்களுடன் உறவை வளர்த்துக் கொள்ளுங்க, அவர்களோட பேசுங்க. வபனி சபீல் வழிபோக்கர்கள் அவர்களுடனும் உங்களுடைய உறவை வளருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். அந்த உறவை நீங்க துண்டிக்காதீங்க, அந்த உறவை முறித்து நடக்காதீங்க. சூரத்துல் நிசாவுடைய ஆரம்பத்துல வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ்களை உரிமைகளை அல்லாஹ்வை வைத்து கேட்பதை போன்று அந்த குடல்வாய் ஜனங்களுடன் உறவினர்களுடன் உள்ள உறவை முறிப்பதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களுடன் உண்டான உறவை முறிச்சிடாதீங்க. நல்லவர்களை பற்றி அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல கூறும் பொழுது வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல் வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப், அறிவாளிகள் புத்திசாலிகள் யாரு? வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல், யாருடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டானோ அவர்களுடன் சேர்ந்து இணைந்து நடப்பார்கள், அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருப்பார்கள், மறுமை நாளுடைய அந்த பயங்கரமான கேள்விகளுக்கு பயந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வாறு புனிதமான குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த பந்துக்களுடன், அதாவது இரத்த உறவினர்களுடன் எந்த முறையில் எங்களோட உறவு இருக்க வேண்டும் என்று புனிதமான குர்ஆன்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்கள்ல கூறியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இந்த உறவினர்களுடன் இணைந்து நடப்பதை ஈமானுடன் இணைத்து நபி அவர்கள் சொன்னார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضيفا ومن كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருந்தால் விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யுங்க. இதுலயும் நாங்க எங்கட இலங்கை வாழ் மக்கள் கொஞ்சம் பின்னுக்கு தான் இருக்கிறோம். எங்கட பக்கத்து நாடுகளுக்கு விசேஷமாக, நம்முடைய பக்கத்து நாடுகள்ல விசேஷமாக வடநாட்டு பகுதிகளுக்கு, அதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு விருந்தாளிகள் போனா மெஹமான் மெஹமான் விருந்தாளியோ என்று சொல்லி அந்த அளவுக்கு கவனிப்பார்கள். ஆனா எங்கட நாட்டுல ஒரு பழக்கம் என்ன, அப்படி ஆதரிச்சு விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்யறாண்ட சட்டப்படி கொடுத்தா தான் விருந்தோம்பல். நாங்க நினைக்கிறோம் வீட்டுல எப்படி நாங்க கொடுக்கிற, எங்களுக்கு சமைத்த சாப்பாடு அல்லவா, எங்களுக்கு சமைத்த உணவு அல்லவா. இஸ்லாம் என்ன கூடுது, உங்களோட வீட்டுல மாறி பிஸ்கட் இருக்குதா கொடுங்க, பரவாயில்லை. ஆனா விருந்தாளிகளுடன் விருந்தோம்பலையும் நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள். அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருந்த விருந்தாளிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. இரண்டாவது சொன்னார்கள், இரத்த உறவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேறொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா, யாராவது ஒருவருக்கு அவருடைய வாழ்வாதாரத்துல விசாலத்தன்மை, வாழ்வாதாரத்துல பரக்கத் ஏற்படணும், அவருடைய ஆயுள்ல பரக்கத் ஏற்படணும் என்றா உறவினர்களுடன் அவர் சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாகி இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் தர்பியா கொடுக்கின்றான், நபி அவர்களை அல்லாஹ் வளர்க்கின்றான். நபி அவர்கள் பிறக்கும் பொழுது தந்தையே இல்ல, யதீமா அனாதையாக பிறக்குகின்றார்கள். அவர்களுடைய 6வது வயதுல அவர்களுடைய தாய் அன்னை ஆமினா அம்மையார் நபி அவர்களை மதீனாவுக்கு அழைத்துக் கொண்டு சென்று அங்குள்ள தன்னுடைய எல்லா உறவினர்களையும் தன்னுடைய 6 வயது சின்ன பிள்ளைக்கு அறிமுகம் செய்துவிட்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு திரும்பி வார வழியில அந்த அம்மையார், அந்த தாய் இறந்து விடுகின்றார்கள்.
இன்று வரைக்கும் அந்த பெண்ணுடைய கபரிஸ்தானம் அபவா என்ற அந்த மதீனாவுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல இன்று வரைக்கும் அடையாளம் இடப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது. அந்த சின்ன வயதில தன்னுடைய சின்ன பிள்ளையை அழைத்துக் கொண்டு போய் மதீனாவில் உள்ள உறவினர்களை அந்த தாய் அறிமுகம் செய்து வைத்திருப்பார்கள் என்றால் அந்த காலத்துல உறவினர்களை அறிமுகம் செய்வது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதுல நபி பட்டம் கிடைக்கிறது. அந்த ஹிரா குகையில தான் முதலாவது வஹ்யை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள். இதுவரைக்கும் வஹ்யை கண்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, காதால கேட்டதும் இல்ல. இந்த வஹ்ய் அது சாதாரணமானதல்ல. உலகத்துல நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நேருக்கு நேர். ஆனால் வஹ்ய் கொஞ்சம் வித்தியாசம். எங்கிருந்து அந்த சத்தம் வருது என்று அறிந்து கொள்ள முடியாது. மேலால, கீழால, வலதால, இடதால, முன்னால, பின்னால எல்லா திசைகளாலும் போன்ற அந்த வஹ்ய் வரும். சில நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நேரடியாக தோற்றம் அளிப்பார்கள். நான் எதை சொல்ல வரேன், முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வஹ்யை கொண்டு வருகிறார்கள். அந்த வஹ்ய் வந்து நபி அவர்களுக்கு ஒரு வகையான குளிர் ஏற்பட்டு அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு வீட்டுக்கு வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா புகாரி ஷரீஃபுடைய ஆரம்ப ரிவாயத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முறைப்பாடு செய்கிறார்கள். ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சப்பாடு எனக்கு இருக்குது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒன்றை நான் கண்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, கேட்டதும் இல்ல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு அழகான ஆறுதல் வார்த்தை. வல்லாஹி நீங்க பயப்படாதீங்க, மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அவன் உதவி செய்வதை நிறுத்த மாட்டான். அவர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை, நீங்க யாரு? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க உறவினர்களை இணைத்து கொண்டு போறீங்க. நீங்க என்ன இப்பதான் 40வது வயது, நுபுவத் இப்பொழுது தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நுபுவத்துக்கு முன்னாலேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரட்ட பந்துக்களுடன் உறவை அந்த அளவிற்கு வளர்த்ததனால தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், இன்னக லதஸிலுர் ரஹீம். அதே ரிவாயத்தில் வருது, நஜ்ஜாஷி அதாவது ஹெரக்கல் மன்னர் கிட்ட அபூ சுஃபியான் போகின்றார். நபி அவர்களையும் நபி தோழர்களையும் தடுப்பதற்காக அந்த ஹெரக்கல் மன்னர் நிறைய கேள்விகளை கேட்கின்றார். அதற்கு அபூ சுஃபியான் இப்னுல் ஹர்ப் பதில் சொல்லிக் கொண்டே போகின்றார். அதில் அவர் சொன்ன முக்கியமான ஒன்று, கான யம்ருனா பிஸ்ஸிலத்தி வல் அஃபாஃப், அவர் எங்களுக்கு உத்தரவிடுவார், ஏவுவார். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களுடன் சேர்ந்து நடக்கணும், பத்தினித்தனமாக நடக்கணும் என்றெல்லாம் அவர் எங்களுக்கு போதிப்பார். நபியையும் நபி தோழர்களையும் தடுப்பதற்கு வந்தவர், உதவி செய்ய கூடாது என்று வந்தவர். ஆனால் அவரை மிஞ்சி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த அந்த உயர்ந்த குணம் அவருடைய காஃபிருடைய அந்த நேரத்தில் கடும் விரோதியாக இருந்த விரோதியுடைய வாயாலே வெளிவந்தது என்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உறவினர்களுடன் நடந்திருப்பார்கள். அதனால தான் நபி அவர்களே சொல்லுவார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும், உங்களுடைய உறவினர்களை அறிந்து கொள்வதற்கு நீங்க முதலாவது உங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களை அறிந்து கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம், 40, 50, 40, 45 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய பெற்றோர்கள் என்றா எங்களை சின்ன கையை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்திற்காக அழைத்து செல்வாங்க. இது பாருங்க, இது உங்களோட மாமி, இது பாருங்க உங்களோட சாட்சி, இது தான் உங்களோட பெரியப்பா வீடு, இது தான் உங்களோட பெரியம்மா வீடு என்றெல்லாம். அந்த காலத்தில் ஆட்டோ இல்ல, பைக் இல்ல, வாகனங்கள் இல்ல. அநேகமாக இங்க இந்த மஸ்ஜிதில் இருக்கிறவர்கள் நாங்க எல்லாருமே கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்ல. பல இடங்களில் இருந்து வந்து இங்க இருப்போம், சில வேளை இங்க வந்து தொழிலுக்காக வேண்டி வந்திருப்போம். எங்களுடைய ஆரம்ப காலங்களை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் எங்களை அழைத்துக் கொண்டு, அவருடைய உறவினர்கள், நம்முடைய தாய்மார்கள் எங்களை அழைத்துக் கொண்டு, அந்த தாயுடைய சகோதர சகோதரிகளுடைய அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலையா? ஆனா இப்பொழுது என்னாண்டா, அதெல்லாம் மலை ஏறி விட்டது. யாராவது ஒருவர்கிட்ட இவர் யாரு, இவர் எந்த கசின், எப்படி, அதை கேட்காதீங்க. யாராவது ஒரு கேட்ட இவர் யாரு, இவர் என்னுடைய இந்த கசின் பிரதர் அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லிவிடுவாரு. எப்படி அவருடைய உறவு எங்களுக்கு அது தெரியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்களும் உறவினர்களை அடையாளம் காணணும், இனம் காணணும். எங்களை வளர்ந்த பிள்ளைகளுக்கு அந்த உறவினர்களை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்க
இஸ்லாமிய பண்பாடுகளில் உள்ள மிக முக்கியமான ஒரு பண்பாடு. ஆரம்ப காலங்கள்ல ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளையை மட்டுமல்ல, ஒருவர் தன்னுடைய நானாவுடைய, ஒரு பெண் தன்னுடைய தாத்தாவுடைய, ஒரு பெண் தன்னுடைய தங்கச்சியுடைய பிள்ளைகளை தனது வீட்டிலே வைத்து வளர்த்த பல காட்சிகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஏன் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான், ஆல இம்ரான் என்ற பெயரை என்ன, இம்ரானுடைய சந்ததிகள் குடும்பத்தினர்கள் என்று அந்த சூராவுக்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கின்றான். இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹன்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் கர்ப்பமுற்றதோட பல நாட்களாக பல வருஷமாக பிள்ளை இல்ல, எனக்கு ஒரு பிள்ளை கிடைத்தால் அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு காதிமாக ஊழியம் செய்யக்கூடியவராக நான் மாற்றி விடுவேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்கிறார்கள். இன்னி நஸர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். என்னுடைய வயிற்றிலே உள்ளதை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஊழியம் புரியக்கூடியதாக நான் ஆக்கி விடுவேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்கிறார்கள். ஃபலம்மா வதஅதஹா قالت رب إني وضعتها أنثى. அந்த பிள்ளையை பெற்றெடுத்தவுடன் பார்த்தா அது பெண் பிள்ளை. பெண் பிள்ளையை காதிமாக ஆக்கேலா, அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க நினைச்ச ஆண் மாதிரி அல்ல இந்த பெண், அந்த ஆணை விட மிக நல்ல பெண். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்றெடுக்கிற நேரத்திலேயே அவருடைய கணவன் இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணித்திருந்தாங்க. இப்ப இந்த மரியமை வளர்க்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்தாங்க? குர்ஆன்ல வருது, நேரம் இல்ல. சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் கூறுகின்றான், வகஃபலஹா ஜக்கரியா. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான், அவர்களுடைய மனைவியின் தாத்தாவுடைய பிள்ளை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் ஹஜ்ரத் மரியமை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்ததாக குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான். என் முந்தியெல்லாம் கூட்டு குடும்பம், ஒரே வீட்டுல பல குடும்பம். இப்பொழுது எந்த அளவுக்கு மாறிடுச்சுண்டா, திருமணம் முடித்த மறுநாளையே அந்த புதிய மாப்பிளையும் புதிய பொண்ணையும் தனி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அது அவ்வளவு நல்லது இல்ல. ஒரு வருஷம் 2 வருஷம் திருமணம் முடித்த அந்த தம்பதியினர்கள், அந்த ஆண் தன்னுடைய உம்மா வாப்பாவோட, அந்த பெண் தன்னுடைய மாமா மாமியோட கொஞ்ச காலத்திற்கு பழகணும். இவர்களுக்கு அவர்கள் அட்வைஸ் பண்ணணும், அடிக்கடி நல்ல பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஓரளவு ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு மெச்சுவர், ஒரு அதற்குரிய ஒரு தராதரம் தகுதி வந்ததை விட தனியா போனால் பரவாயில்லை. நான் கூறுகின்றேன், ஒரு காலத்துல ஒரே வீட்டுல பல குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அது இன்னொரு உடையத்தை நாங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலும் ஒருவருக்கு அவருடைய தாயுடைய சகோதரி, அது சாட்சியாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், அவங்க மஹரம். ஒரு ஆணுக்கு அவருடைய வாப்பாவுடைய சகோதரி, அது மாமியாக இருக்கலாம், இவர்கள் எங்களுக்கு மஹரம். அதாவது அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஏலா. ஆனால் வாப்பாவுடைய சகோதர சகோதரிகளுடைய, உம்மாவுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் நமக்கு மஹரம் இல்ல. அவர்களை திருமணம் முடிக்கலாம். யாரை திருமணம் முடிக்கலாமோ அவர்கள் எங்களுக்கு மஹரம் இல்ல. அதனால அவர்களுடன் பேசுவது, கதைப்பது, உறவாடுவது, சிலர் சொல்லுவாங்க, நாங்க சொந்த சகோதரி மாதிரி அல்லையா பழகினோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல. அதற்கு இஸ்லாம் வரையறையை வைத்திருக்கிறது. எப்படி மற்றவர்களுடன், அந்நிய பெண்களுடன் எந்த உறவோ அதே உறவு தான். வாப்பாவுடைய சகோதரியுடைய சகோதரனுடைய பிள்ளைகள், உம்மாவுடைய சகோதரனுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள், அதே உறவு தான், அதே சட்டம் தான். நபி அவர்களுக்கு கூட நேரம் இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு யார் யார் ஹலால். இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாதி ஆதைத உஜூரஹுன்ன வமா மலகத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹு அலைக் வபனாத்தி அம்மிக் வபனாத்தி அம்மாத்திக் வபனாத்தி ஹாலிக் வபனாத்தி ஹாலாத்திக அல்லாதி ஹாஜரன மஅக். நபி அவர்களுக்கு கூறுகின்றான், உங்களுடைய தந்தையின் சகோதரர்களுடைய பெண் மக்கள், உங்களுடைய தந்தையின் சகோதரிகளின் பெண் மக்கள், உங்களுடைய தாயின் சகோதரர், தாய் மாமாவுடைய பெண் மக்கள், உங்களுடைய தாயின் சகோதரிகளுடைய பெண் மக்கள் உங்களுக்கு ஹலால். குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது. அதனால யாரை திருமணம் முடிப்பது ஹலால்
யாரோ அவர்களுடன் நேராக பேசுவது, கதைப்பது அல்லது அவர்களுடன் உறவாடுவது அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால் உறவை நாங்கள் வளர்க்கணும், இன பந்துக்களுடன் நல்ல உறவை வைத்துக் கொள்ளணும், அல்லாஹ் மன்னிக்கணும். எப்படி காலம் போய்கொண்டிருக்கிறது என்றா நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமனால் நெருங்க நெருங்க அதுனா சதீகஹு வாக்ஸா அபா, தன்னுடைய நண்பனை நெருக்கி வைப்பான், தன்னுடைய வாப்பாவை தூரமாக்கி வைப்பான். நமக்கு பயமாக இருக்கிறது அந்த காலம், தெரிய இந்த காலம் நண்பன் எந்த அளவுக்கு நெருக்கமண்டா ஒவ்வொரு வாரத்தையும் எங்களோட நண்பர்கள், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் எங்களோட ஸ்கூல்ல படித்த அந்த பெட்மெட்டோட 12 மணி 1 மணி வரைக்கும் அரட்டை அடிக்காமல் சிலர்களுக்கு டைம் போகாது. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அவங்க அதுக்குத்தான் ஒதுக்கி வச்சிருக்கிறார். மறுமுனையில அவர் வந்து படுக்கிறார், உறங்குகின்றார். இடையில திடீரென்று தன்னுடைய நண்பன் ஒரு ஆக்சிடென்ட் அல்லது ஏதாவது நோய் என்ற தூக்கத்தை விட்டுட்டு ஓடுவார். மறுமுனையில வாப்பாவுடைய தம்பிக்கு, நானாவுக்கு, உம்மாவுடைய சகோதரனுக்கு, சகோதரனுக்கு ஏதாவது இருந்தா அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? நாங்க பெற்ற இரவில் ஏதாவது நடக்க போகுதா? நபி அவர்கள் சொன்னார்கள், அதுனா சதீகஹு, தன்னுடைய நண்பர்களை நெருக்கி வைப்பாங்க. அக்ஸா அபாஹு, வாப்பாவை தூரமாக்கி வைப்பாங்க. வாப்பாவையே தூரமாக்கி வைக்கிறாண்டா வாப்பாவுடைய சகோதர சகோதரிகளுடைய நிலைமை என்னவாகும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அவர்களுடன் உண்டான உறவை வளர்க்கணும். அவர்கள் பலர் விதவைகளாக இருப்பாங்க, ஏழை எளியவர்களாக இருப்பாங்க, திருமணம் முடித்து விதவைகளாக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. வருடத்தில் ஒரு முறை ரமதான்ல மாத்திரம், ரமதானுக்கு முன்னால உணவு ஒரு பார்சலை கொடுத்துட்டு ரமதான்ல ஒரு தொகை ஜகாத்தை கொடுத்து விட்டு எங்கட கடமை முடிந்ததாக இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி சதகா, அதாவது ஒரு மிஸ்கீனுக்கு நீங்க கொடுக்கிறீங்க அது சதகா. வஅலா தபில் கராபத்தி சதகத்துன் வஸிலத்துன், உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய இரத்த உறவு இன பந்துக்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு செய்த டபுள் கூலி, சதகாவுடைய நன்மையும் கிடைக்கும், அவர்களை சேர்த்து நடந்த நன்மையும் கிடைக்கும். ஹதீஸ் ஷரீஃப்ல முஸ்லிம்ல வருவதாக நினைக்கின்றேன். ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவி, அவர்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தது. நபியிடத்துல கேட்காம அந்த அடிமையை யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்து விட்டார்கள் அல்லது உரிமை விட்டு விட்டார்கள். நபி அவர்களை சந்திக்கும் பொழுது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட கேட்கல, என் தெரிந்த இந்த அடிமையை நான் உரிமை விட்டு விட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, மைமூனா, நீங்க அப்படியா செய்வீங்க? நீங்க அந்த அடிமையை உரிமை விடாமல் உங்களோட மாமாமாருக்கு, உங்களோட உம்மாவுடைய சகோதரர்களுக்கு நீங்க கொடுத்திருந்தா அதை விட கூடுதலான நன்மை கிடைத்திருக்கும். சிலர்கள் நினைக்கிறாங்க நாங்க உறவினர்களுக்கு கொடுக்கணுமா? அவர்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டவர்களாக வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் ஜக்காத்தையும் கொடுக்கலாம், அதற்கு மேலான சதகாவையும் கொடுத்தால் டபுள் கூலி, சதகாவுடைய நன்மையும் கிடைக்கும். உறவினர்களுடன் சேர்ந்து அவர்களை இணைத்து அவர்களுடன் அரவணைத்துக் கொண்ட நன்மையும் கிடைக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால இனம் காணணும், தேடணும். அவர்களுடைய திருமணம் வார நேரத்தில் மட்டும் நாங்க நகையை வாங்கி கொடுக்கிற, நாங்க உடுப்பு வாங்கி கொடுக்கிற மட்டுமல்ல, அது எங்கட நாட்டில தான் இந்த சபடி நகை பழக்கம் கொண்டு வந்திருக்கிறது. அது இஸ்லாத்தில் உள்ளதல்ல. ஆனால் அதை விட அத்தியாவசியமான அவர்களுடைய வைத்திய தேவை, அவர்களுடைய மருந்துடைய தேவைகள் இருக்கிறதா, அதையும் பூர்த்தி செய்யறதோட மட்டுமல்ல, எங்கட நாட்டில் அடிக்கடி விடுமுறை. நான் நினைக்கிறேன் ஆக கூடுதலான விடுமுறை உள்ள நாடு இலங்கை என்றால் மிகையாகாது. எப்படியும் ஒவ்வொரு மாசத்துல 3 நாள் 4 நாள் லீவு தொடர்ந்து, ஒரு வெள்ளிக்கிழமை லீவு நாள் வந்து அநேகமானவர்கள் கொழும்புல இல்ல. இப்ப லீவு வரும் பொழுதெல்லாம் ஒரு சிலர்கள் உள்நாட்டுல, இன்னும் பலர்கள் வெளிநாட்டுக்கு ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்றாங்க. ஏன் ஒரு லீவுல, இந்த லீவுல நாங்க வேற எங்கே போறதில்லை, எங்கட சாட்சி வீட்டுக்கு போவோம், எங்கட மாமி வீட்டுக்கு போவோம். எங்கட பெரியம்மா சின்னத்தில் எங்களை தூக்கி வளர்த்தாங்க, சின்னத்தில் அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஏதோ வருடத்தில் ஒரு முறை அவர்களுக்கு உதவி செய்வது நிறுத்துவதல்ல. நாங்க அந்த வீட்டை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர்களுக்கும் தேவையான சில்லறை சாமான்கள், கறிப்புரிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு, நீங்க இந்த தடவை நாங்க தான் சமைப்போம், நாங்க தான் தேவையான எல்லாத்தை செஞ்சு தருவோம். காலை முதல் மாலை வரைக்கும் அவர்களோடு சந்தோஷமாக அமர்ந்து பழைய குடும்ப விஷயங்களை பேச எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ ட்ரிப் போறோம்,
எவ்வளவோ பயணங்களை போறோம். ஒவ்வொரு விடுமுறை வரும் பொழுதெல்லாம் எங்கெங்கோ போவதற்கு பிளான் பண்ணுகின்றோம். ஆனால் எங்களோட இறந்த பந்துக்களை சில வேளை மறந்து விடுகின்றோம். சிலர் சொல்லுவாங்க, அவங்க எங்களை மதிக்கிறாங்க இல்ல, எங்களை கணக்கெடுக்கிறாங்க இல்ல, நாங்க எவ்வளவு பேசினாலும் பேசுறாங்க இல்ல, எங்களோட முகம் தாராங்க இல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி, உண்மையில உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது அவங்க சேர்ந்தா நான் சேருவேன் என்பதல்ல, அவங்க வந்தா நான் வருவேன் என்பதல்ல, அவர்கள் பேசினால் நான் பேசுவேன் என்பதல்ல. வலகின்னல் வாசில், உண்மையில சேர்ந்து நடக்கக்கூடியவர் யாரு? மன் குத்திலத் ரஹ்முஹு, மன் குத்திஅத் ரஹ்முஹு வஸலஹா, யாருடைய உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடன் சேர்ந்து நடப்பது. நீங்க வரல, நான் வாரேன். நீங்க எங்க வீட்டுக்கு வரல, இன்ஷா அல்லாஹ் நான் வருவேன். நீங்க பேசல, நான் உங்களோட வந்து பேசுவேன். நாங்க போறோம், நாங்க சலாம் சொல்றோம். அதற்கு பின்னாலும் அவர்கள் எங்களை கணக்கெடுக்கலாட்டி நாங்க குற்றவாளி அல்ல. ஆனால் நபியவர்கள் என்ன கூறுகிறார்கள்? உண்மையிலேயே சேர்ந்து நடக்கக்கூடியவர் யார் என்றால் அவர்கள் எங்களோட கவனித்தாலும், எங்களை மதித்தாலும், எங்களை சபையில முற்படுத்தினாலும், பங்கன்களை எங்களை கணக்கெடுக்க அவிட்டாலும் அவர்களுடன் சேர்ந்து நடப்பவர் தான் உண்மையான சேர்ந்து நடக்கக்கூடியவர். ஷைத்தான் விட மாட்டான். நாங்க சில நேரத்துல பெரிய அமல்களை செய்வோம், நஃபில் நோன்புகளை பிடிப்போம், ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு பிடிப்போம், வருட கணக்கில் தஹஜ்ஜுத் தொழுவோம். வருட கணக்கில் தஹஜ்ஜுத் தொழுவது லேசானது, ஒவ்வொரு திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பது இலகுவானது. வருடம் உம்ராவுக்கு போறது கஷ்டம் இல்ல. ஆனால் எங்களுடைய சொந்த பந்துக்களுடன், எங்களுடைய உறவினர்களுடன், எங்களுடைய இறந்த உறவினர்களுடன் அவர்கள் துண்டித்தாலும் நான் சேருவேன் என்று சேர்வது இருக்குது. இது மிக முக்கியமான ஒரு அமல், ஒரு வணக்கம் என்றால் மிகையாகாது. நபியுடைய இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது, பயங்கரமான எச்சரிக்கையான ஹதீஸ். உலகத்துல பல பாவங்கள் நடக்குது, அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் மறுமையில தான் வைத்திருக்கிறான். ஆனால் உலகத்திலேயே சில குற்றங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்றால் அதில் உள்ள ஆகப்பெரிய குற்றம் தான் உறவினர்களுடன் உறவை யாரை துண்டித்து நடப்பாரோ அவருக்கு உலகத்திலேயே அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுவான் என்ற நபியுடைய ஹதீஸும் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு திங்களும் வியாழனும் சுவர்க்கத்திலே வாசல்கள் திறக்கப்படும், அதில் பலர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் யாரு தன்னுடைய அடுத்த சகோதரனுடன், கலிமா சொன்னவருடன் பேசாமல் கதைக்காமல் இருக்கிறாங்களோ அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இந்த ரெண்டு பேருடைய பாவங்களை மன்னிக்காதீங்க, ஹத்தா யஸ்தலிஹா, இந்த ரெண்டு பேரும் சமாதானமாகணும், இவங்க ரெண்டு பேரும் பேசணும், அது வரைக்கும் அவர்களுடைய பாவமே மன்னிக்கப்படாதுண்டா. இறந்த உறவினர்களுடன் உறவை முறித்து வாழ்ந்தா எப்படி இருக்கும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களுக்கு பெயர் பெருமை தேவையில்லை. நாங்க சில நேரத்துல சில தெரியாதவர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுப்போம். சில மஸ்ஜிதுகளுக்கு, சில மதரசாக்களுக்கு, சில பாடசாலைகளுக்கு, ஏன் சில மைதானங்களை புனர் நிர்மாணம் செய்ய. சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு நம்ப தகுந்த ஒரு ஆள் சொன்னாரு, இலங்கையில் உள்ள ஒரு பகுதி, அந்த பகுதியுடைய ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுடைய கிரவுண்ட் செய்யறதுக்கு 9 கோடி சேர்த்தாங்களாம். கோடி கணக்கில் ஸ்போர்ட் மீட்ஸுக்கு, கோடி கணக்கில் 50வது வருடம் 100வது வருடத்துடைய அதை கொண்டாட சிலர்கள் கொடுக்கின்றார்கள். ஆனால் உறவினர்களை சிலவேளை மறந்து விடுகிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உறவினர்களுடன் நம்முடைய உறவை வளர்க்கணும். நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் எவ்வாறு அவர்களுடைய காலத்துல உறவினர்களுடன் இன பந்துக்களுடன் எப்படி எப்படி எல்லாம் சேர்ந்து நடந்தார்களோ, நடந்த சின்ன சின்ன தவறுகளை எப்படி எப்படி எல்லாம் மன்னித்தார்களோ, அவைகளை முன்னால வைத்து யாரு என்ன செய்தாலும் என்னுடைய கிட்டத்து சொந்தக்காரர், என்னுடைய உம்மாவுடைய சகோதரிகள், வாப்பாவுடைய சகோதரர்கள், அவர்களுடன் நான் நெருக்கமாக பழகுவேன், நான் சேர்ந்து நடப்பேன் என்றால் அல்லாஹ் அவரை பார்த்து சந்தோஷப்படுவான். பரக்கத்துடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அவருடைய வாழ்நாளில் பல பரக்கத்துகளை ஏற்படுத்துவான் என்று ஹதீஸ் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வணக்க வழிபாடுகளில், நல்ல காரியங்களில் நாம் ஆர்வம் காட்டுவதை போன்று, நாங்க வேகம் காட்டுவதை போன்று, உற்சாகமாக ஈடுபடுவதை போன்று, இறந்த பந்துக்கள் குடும்ப உறவினர்களுடனும்
நம்முடைய உறவை நல்ல முறையில வளர்த்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாட்டுடைய நிலைமை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழல் ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.